அண்மையில் சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது. இதனைத் தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் தனது 44வது திரைப்படத்தில் நடித்தார் சூர்யா. ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜ் ஜிகர்தண்டா XX படத்தின் மூலம் வெற்றியை கொடுத்திருந்ததால் இந்த கூட்டணி மீது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. இப்படியான சூழ்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு படத்திற்கான ஷூட்டிங் ஆரம்பித்து 4 மாதங்களில் நிறைவடைந்தது. அந்தமானில் பெரும்பாலான காட்சிகள் படமாக்கப்பட்டன. தொடர்ந்து கொடைக்கானல், சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கும் ஷூட்டிங் சென்றார் சூர்யா. இந்த திரைப்படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்திருக்கிறார். ஜோர்ஜ் ஜார்ஜ், கருணாகரன், ஜெயராம், நாசர், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் சூர்யா 2 கெட்டப்புகளில் நடித்திருக்கிறார். இதில் ஒரு கெட்டப்பில் நீண்ட முடி வளர்த்து ரவுடி தோற்றத்திலும், மற்றொரு கெட்டப்பில் இளைஞர் தோற்றத்திலும் அவர் காட்சியளித்திருக்கிறார். அவர் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியான வீடியோவில் தனது அடியாட்களுடன் துப்பாக்கியை ஏந்தியபடி வருவது போன்ற காட்சி இடம்பெற்று இருந்தது. அப்போதே இது கேங்ஸ்டர் திரைப்படம் என்று பலரும் கூறினார்கள். ஆனால் அண்மையில் ஒரு பேட்டி ஒன்றில் தெரிவித்த கார்த்திக் சுப்ராஜ் இது கேங்ஸ்டர் திரைப்படம் அல்ல, காதல் படம் என்று கூறி ஆச்சரியப்பட வைத்தார். படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்த நிலையில் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் ஆகும் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. இப்படியான சூழ்நிலையில்தான் படத்தின் டீசருடன் சேர்ந்து தலைப்பும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரெட்ரோ என தலைப்பு வைத்திருக்கிறார் கார்த்திக் சுப்ராஜ். படத்தின் டீசரும் பலரையும் கவர்ந்துள்ளது. அதில் கோபத்தை விட்டுவிட்டு செயல்பட போவதாக தனது காதலி பூஜா ஹெக்டேவிடம் சூர்யா உறுதியளிப்பது போன்ற காட்சி இடம்பெற்று இருந்தது. இதற்கு பக்கபலமாக இசையமைத்து அசைத்திருக்கிறார் சந்தோஷ் நாராயணன். டீசர் நன்றாக இருக்கும் சூழலில் இந்த திரைப்படத்தின் மூலம் தொடர் தோல்விகளில் இருந்து சூர்யா மீள்வார் என்று பலரும் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர்.